ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மைதா சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மைதா சப்பாத்தி செய்ய போகிறோங்க. மைதா 1 கப் எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு ஒரு கப்பு தண்ணிங்க. மாவு 1 கப்புன்னா தண்ணி 1 கப்புங்க. நமக்கு பிடிச்ச அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்புங்க. நான் இப்போ 2 கப்பு செய்ய போகிறேன். 1 கப்புக்கான அளவு கரெக்டாக இப்போ சொல்கிறேங்க. 1க்கு 1ங்க அளவு. பேனில் இந்த தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கணுங்க. அது கொதிச்சிட்ருக்கிறப்ப அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்கும்போது இந்த தேங்காவை சேர்த்துட்டு எல்லாம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம இந்த மாவை கொட்டி கிளறிடலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான ரெசிபி தாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சேன் தண்ணியை சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தாங்க, நமக்கு விருப்பமான அளவு சேர்த்திக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்தாமையும் செய்யலாங்க, ஆனால் சேர்த்து செஞ்சோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுங்க. இப்போ நம்ம சேர்த்த உப்பு கரையட்டும். தேங்காய் ஒரு கொதி வரட்டுங்க. இது நல்லா கொதிக்கும்போது எப்படி நம்ம உப்புமா செய்யும்போது அந்த தண்ணி பருப்பெல்லாம் தாளிச்சிட்டு அதை வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி கொதிக்கும்போது ரவையை சேர்ப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இப்போ இந்த தண்ணி கொதிக்கும்போது நம்ம மைதா மாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. அதுலேயே அந்த உப்பும் கரைஞ்சிடும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவை இதில் கொட்டி கிளறிக்கலாங்க. ரொம்ப நேரம் ஆகாதுங்க, சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதுங்க, அதுக்கப்புறம் தேவையில்லைங்க. அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை கூட ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கிளறிக்கலாங்க. பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா கிளறிக்கலாங்க. நம்ம மைதா மாவு சப்பாத்திக்கு பாருங்கள் மாவு நல்லா கிளறியாடுச்சுங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் பிசைஞ்சு குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சு நம்ம சப்பாத்தியாக சுட்டு எடுக்க வேண்டியது தாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க. மைதா மாவு சப்பாத்திக்கு நம்ம மாவு கிளறி வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக நமக்கு தேவையான சப்பாத்தி சைஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ பிசைஞ்சு எடுத்துகிட்டு பால் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், மைதா மாவு சப்பாத்திக்கு மாவு கிளறி வச்சுருந்தோம். இப்போ அது நம்ம தேவையான சைஸுக்கு உருண்டை பண்ணி வச்சாச்சுங்க. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. மாவு நல்லா கிளறினதுனால இந்த மாவு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, சாப்பிட வெறும் மாவு சாப்பிடவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நெய் அப்புறம் எண்ணெய் வெண்ணெய் அந்த மாதிரி நிறைய எதுவுமே தேவைப்படாதுங்க. பாருங்கள், இது வரைக்கும் நான் எண்ணெயே ஊற்றலைங்க. மாவு பிசையும் போது மட்டும் உங்கள் கைக்கு ஒட்டுற மாதிரி தெரிஞ்ச ஒரு ட்ராப் எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறம் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மாவு கிளறி இந்த மாதிரி பால் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை சப்பாத்தியாக சுடும்போது மட்டும் எண்ணெய் ஊற்றி எப்பவும் போல் சுட்டுக்கலாங்க. அதுவும் எண்ணெய் வேணான்னு நினச்சிங்கன்னா சும்மா ட்ரையாகவே நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை பூரி ப்ரெஸ்ஸில் வச்சு தான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேங்க. பாருங்கள், பூரி ப்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேப்பரில் வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கவரில் இதுக்கு மேலே இன்னொரு கவர் வச்சு இப்படி நாம் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டா போதுங்க. அதுக்கு மேலே தேவையில்லைங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம பேனில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒரு தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். தவா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நாம் ப்ரெஸ் பண்ணி வச்ச மைதா சப்பாத்தி இதில் சேர்த்துக்கலாங்க. இது 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது 1 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள், 1 நிமிஷம் இது வெந்துருச்சு. இப்போ இது நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு மேலே நல்லா ரோஸ்ட்டாகவும் எடுக்கலாம், சாஃப்டாகவும் எடுக்கலாங்க. மறுபடியும் 1 நிமிஷம் வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட மைதா சப்பாத்தி சூப்பராக செமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ரோஸ்ட்டாக பிடிச்சவங்க ரோஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க. சாஃப்டாக தான் பிடிக்கணும், சாஃப்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், செமையாக நம்மளோட மைதா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. செம ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க, நம்ம விருப்பம்தான். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. தோசை மாவு வீட்டில் இல்லாத டயத்தில் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பியை ட்ரை பண்ணலாங்க. ஜாஸ்தி நெய் வெண்ணெய் எதுவுமே தேவைப்படாதுங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்மக்கிட்ட மைதா மாவு இருந்தால் மட்டும் இது ஈஸியாக செஞ்சிடலாங்க. மைதா மாவு வேணான்னு நினைக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிடணுங்க. மற்றபடி மைதா மாவில் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சிம்பிள் ரெசிபி ஓகேங்க. தோசை மாவு இல்லாத டயத்தில்
இது ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு ஒரு தக்காளி சட்னி வச்சுருக்கேங்க. இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேங்க. இது ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. இது இல்லாட்டி நீங்கள் எது வேணால் தொட்டு சாப்பிட்லாம். ஆனால் இது பர்ஃபெக்ட் மேட்சுங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.